ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பனானா பேன்கேக் பார்க்க போகிறோம். அதுக்கு பனானா 1 வேணும், எக் 1, அப்புறம் ஒயிட் சுகர், அதுக்கப்புறமா மெல்டட் பட்டர், அப்புறம் 1/2 கப் மில்க், அடுத்ததாக சால்ட், அதுக்கப்புறமா 1 கப் வீட் ஃப்ளோர் கோதுமை மாவு, அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் இந்த பனானாவை போட்டுக்கோங்க. பனானாவை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நல்லா மேஷ் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கக்கூடாது. நல்லா மேஷ் பண்ணி ஸ்மூத்திங்காக கொண்டு வரணும். அதில் இந்த எக்கை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக பேன்கேக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, 1 எக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக பேன்கேக் வேணும்னா 1 எக்கு, 2 எக்ஸ் ஆட் பண்ணுங்கள். இல்லை ஒரு 8 or 7 வேணும்னா 1 எக்கு போதும். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பனானா எக் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த ஒயிட் சுகர் ஆட் பண்ணுங்கள். ஒயிட் சுகர் ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் பவுடர் பண்ணியும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பப்படுதோ அந்த மாதிரி ஃபுல்லாக வேணால் ஃபுல்லாக, இல்லை பவுடர் பண்ணுறீங்கன்னா ஒரு கிரைண்ட் பண்ணி ஒரு அடி அடிச்சுட்டு அப்படி பவுடர் சுகராக போடுங்க. இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் அந்த மெல்டட் பட்டர் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணுங்கள். இப்போ பட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் மெல்டட் பண்ணி தான் விடணும், அப்படி போடக்கூடாது. மெல்டட் பட்டராக தான் இருக்கணும். மெல்டட் பட்டர் இல்லைன்னா மெல்டட் கீ, எல்லாத்தையும் நல்ல ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் நல்லா மிக்சிங் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அடுத்ததாக நீங்கள் அந்த 1/2 கப் மில்க் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லை, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பேன்கேக் வேணும்னா எக்கு 2 ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு பேன்கேக் வரும்போது நீங்கள் 1/2 கப் கூட மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் 1 பிஞ்சு சால்ட் போடுங்க. ரொம்ப போடாதீங்க, 1 பிஞ்ச் சால்ட் போட்டுட்டு அப்புறம் அதையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, 1 கப் வீட் ஃப்ளார் போடுங்க. அந்த வீட் ஃப்ளாரை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நல்லா மிக்சிங் ஆகணும். சிலவங்க வந்து மைதா யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு மைதாவை விட வீட் ஃப்ளார் நல்லாயிருக்கும், கோதுமை நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். பேக்கிங் சோடா ஒரு சாஃப்ட்னஸ் கொடுப்போம், அதுக்காக பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சி பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பேன் சூடுபடுத்திட்டு அதில் இந்த பேன்கேக் பேட்டர் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் விட்டுடலாம். அது வந்து கொஞ்சம் குட்டியாக போட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக வேணால் குட்டி குட்டியாக அப்படி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். லைட்டாக மிதமான சூடில் வச்சு பண்ணுங்கள். உடனே கொஞ்சம் நேரத்தில் திருப்பி போட்டுருங்க. யம்மியான பேன்கேக் ரெடி.